இந்த பிரபஞ்சத்துடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உன்னதமான படைப்பு தான். அதுல மனிதனுடைய படைப்பு இருக்கு பாருங்களேன். பிரபஞ்சம் உருவாக்கி இருக்குல்ல நம்ம எல்லாம், அது ரொம்ப உன்னதம். அதுல குறிப்பா பெண்களுடைய படைப்பு. இந்த பிரபஞ்சம் பெண்களை உருவாக்குச்சு இல்லையா, அது ஆகச்சிறந்த படைப்பு. இந்த டைட்டில் யாருக்கு செட் ஆகுமோ ஆகாதோ, கோமதி அம்மா உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். இந்த காணொளி முழுக்க பொன்முத்து ஐயாவை பற்றியும் அவரை சுற்றி இருக்கிற விஷயங்களை தான் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுறோம். பொன்முத்து ஐயாவுடைய ரோல் ரொம்பவே லீடிங்கான ஒரு ரோல். அதை கண்டிப்பாக யாராலையுமே மறுக்க முடியாது. அதே போல் பொன்முத்து ஐயாவுடைய துணைவியார் கோமதி அம்மா, அவங்களுடைய ரோலும் மறுக்க முடியாது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. கோமதி அம்மாவை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்பவும் அழகானவங்க. அதாவது அழகுன்றது நம்மளோட வெளி தோற்றத்துல இல்லை, நம்மளுடைய மனதில் தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோமதி அம்மா மனதளவுலையும் சரி வெளி தோற்றத்துலையும் சரி ரொம்பவும் அழகானவங்க. கோமதி அம்மா உங்களை மாதிரி ஒரு பிரம்மாண்டமானவங்கள நான் பார்த்ததே இல்லை. பிரம்மாண்டம் அப்படின்னா நான் எதை குறிக்கிறேன்னா, மனசளவில் ரொம்ப தூய்மையாகவும் எளிமையாக இருக்கிறவங்க எல்லாருமே பிரம்மாண்டமானவங்க தான். கோமதி அம்மா கூட நாங்கள் பழகும்போது அவங்க ரொம்ப அன்பாகவும் அதை விட அக்கறையாகவும் எங்கள் கூட பழகுனாங்க. அவங்க காட்டின அன்பு எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த அன்போட வெளிப்பாடாக எங்கள் எல்லாருமே எங்களோட பேரை வச்சு கூப்பிடாம தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்குன்னு தனியாக நிக் நேம்னா இல்லை, ஆனால் என்னை ஒரே ஒரு ஆள் மட்டும் தங்கம் தங்கம்னு கூப்பிட்டாங்க. அவங்க தான் கோமதி அம்மா. எங்கள் எல்லாரையுமே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எங்க யாரையுமே பேர் சொல்லி கூட கூப்பிடல, எல்லாரையுமே தங்கம் செல்லம் வாங்க போங்க அந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சமையலை பற்றி சொல்லணும்னா நாங்கள் எல்லாருமே அவங்களோட சமையலுக்கு அடிமை. அந்த அளவுக்கு அவங்க ருசியாக சமைப்பாங்க. நம்ம வீடுங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் இல்லை 2 டிஷ் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நாளைக்கு 5 டிஷ் அம்மா செய்வாங்க. ஒரு சேயிங்ஸ் இருக்கு, யார் ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கைக்கு தங்க வளையல் போடலான்னு ஒரு சேயிங்ஸ் இருக்கு. தங்க வளையல் கோமதி அம்மைக்கே போடலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் சமைச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க செய்கிற ஒவ்வொரு சாப்பாடும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருந்தது, டேஸ்டாகவும் இருந்தது. அதே டைம்ல எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அவங்க ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களோட சமையலுக்கும் சுக்குமல்லி காஃபிக்கும் நாங்கள் எல்லாருமே அடிக்ட். எப்போ கேட்டாலுமே முகம் சுளிக்காம அவங்க போட்டு தருவாங்க. அந்த மாதிரி சமையல்லையே எங்க எல்லாரையுமே கவர்ந்து எடுத்த ஒரு நபர் கோமதி அம்மா. ஒரு வேளையும் வித்தியாசமான சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்டோம். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது நீங்கள் செஞ்ச கேசரி தாம்மா. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா நாளுமே நீங்கள் தான் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதை நான் ரொம்ப கிஃப்டடாக நினைக்கிறேம்மா. பொதுவாகவே ஒருத்தர் வீட்டில் ஒரு காஃபி டீ ஏதாவது சர்வ் பண்ணுறாங்கன்னா அதை குடித்த பிறகு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க பொதுவாக. ஆனால் நீங்கள் எங்களுக்கு அங்கே நாங்கள் 4 நாள் தங்கணும், 3 வேளையும் ரொம்ப சுவையாக, அதுவும் வித்தியாசமான காய்கறிகள், அரிசிகள், சிவன் சம்பாலேருந்து தூயமல்லி சம்பாலேருந்து நிறைய வித்தியாசமாக பியூராக அவ்வளவு டேஸ்ட்டாக நீங்கள் சமையல் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆனால் ஒரு நாள் கூட நல்லா இருந்துச்சான்னு நீங்கள் எங்களை கேட்கவே இல்லைம்மா. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், ஒரு வாட்டியும் சாப்பிட்டுட்டு அம்மா ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோமதி அம்மாவை ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்து அவங்களுக்கான ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கும். மாடு கூட பழகிறதா இருக்கட்டும், அதுக்கு பால் கறக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு அவங்க வயலுக்கு போய் அந்த வேலையும் முடிச்சுட்டு சின்ன டைம் கிடைக்கும்ல, அப்போல்லாம் அவங்களோட பசங்க கூடயும் ஃப்ரெண்ட்லியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே தங்கின ஒவ்வொரு நாளுமே புது இடத்துல தங்குற மாதிரியே இல்லை, ரொம்ப நாள் பழகின இடத்துல தங்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் அவங்க பார்த்துக்கின விதமும் எங்களை ஒரு வெளியால் பார்த்துக்கிற மாதிரியே இல்லாமல் ரொம்ப நாள் அவங்க கூட இருந்து ஒரு சொந்த பசங்க மாதிரி அவங்க எங்களை பார்த்துக்கிறாங்க. அம்மா, நாங்கள் கிளம்பும் போது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க.
அப்படி ஃபீல் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்களோ அதை விட ஒரு படி மேலாகவே நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணோம். நாங்கள் அவங்க வீட்டில் வந்து 4 நாள் தான் தங்கியிருந்தோம். அந்த 4 நாள்லேயே அவங்க அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்கள தான் பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு எனக்கு திரும்ப எப்போ கிடைக்கும்னு தெரில. அவங்கள நான் திரும்ப பார்க்கணும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கேன். 10 மாதம் வந்து ஒரு தாய் வந்து அவங்களோட வயித்துல சுமந்து பெற்ற குழந்தைக்கு வந்து எவ்வளவு அன்பை வந்து காட்டுறாங்களோ அதை விட அதிகமான அன்பை வந்து நாங்க இருந்த 4 நாளுமே வந்து எங்களுக்கு காட்டின ஒரு தாய் கோமதி அம்மா. ஒரு நாள் வந்து நீங்கள் எங்கள் அம்மா கூட வீடியோ கால் பேசியிருந்தீங்கம்மா. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? கீர்த்தியை வந்து நான் என் கூடவே வச்சுக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா உங்களுடைய அந்த ஆழமான அன்பு தான் எனக்கு தெரிஞ்சுது. வி லவ் யூ ஸோ மச். எங்க அன்பு வந்து எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வி லவ் யூ கோமதி அம்மா. நான் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து பார்ப்போம். நாங்கள் திருப்பி எப்போ வந்து உங்களை நாங்கள் பார்ப்போம்னு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். வி ஆர் லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச் அம்மா. உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா. வி ஆல் மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. வி ஆர் லவ் யூ அம்மா. உங்களை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வி ஆர் லவ் யூ ஸோ மச் கோமதி அம்மா. உங்களை மறுபடியும் எப்போ வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா, உங்கள் கூட பேசும்போது பழகும்போது உங்கள் கூட இருந்தபோது எல்லாமே உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சது அந்த பியூரான லவ் தான் அம்மா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வி ஆல் லவ் யூ அம்மா. உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டேம்மா. அது வந்து விருந்தினர்களை எப்படி அன்பா உபசரிக்கணும் அப்படின்றது தான். அதை நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவேன். வி ஆர் லவ் யூ ஸோ மச் அம்மா. வி லவ் யூ ஸோ மச் அம்மா. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் நாங்க வந்து பார்க்குறோம்மா. உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்களுடைய சிரிப்பு தாம்மா. நீங்கள் வந்து எப்பயுமே சிரிச்சுட்டே இருங்க. வி ஆல் லவ் யூ ஸோ மச் கோமதி அம்மா. உங்களோட அன்புக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அந்த அன்புக்கு நான் தலை வணங்குறேன். வி ஆர் லவ் யூ ஸோ மச் கோமதி அம்மா. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்களில் ரொம்ப நான் ரசிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னை பெற்றெடுத்த தாய். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதுக்கப்புறமா நான் பர்சனலாக சொல்லணும்னா நான் ரொம்ப ரசித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான்மா. ஸோ உங்களுடைய நட்பும் உங்களுடைய சகோதரத்துவமும் அப்புறமா உங்களுடைய எல்லையே இல்லாத ஒரு அன்பு, அது 100% முழுசாக எனக்கு வந்து கிடைச்சது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இவ்வளோ ஒரு அன்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இந்த நட்பு பாருங்களேன், எப்பவுமே நீண்ட காலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா. வாழ்க வளமுடன்.